ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் சாப்டர் 5 டயகன் அலே பார்ட் 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அடுத்த நாள் காலையில் ஹாரி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டான். சூரிய ஒளிலாம் அவன் மேலே பட்டுச்சு. ஆனாலும் அவன் கண்ணை நல்லா டைட்டாக மூடிக்கிட்டான். அது ஒரு கனவு. நான் ஒரு கனவு கண்டேன். அதில் ஒரு ஜெயிண்ட்டு ஹேக்ரிட் நான் மந்திரவாதிகள் ஸ்கூலுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நான் கண்ணை திறந்தேன்னா கண்டிப்பாக என்னோடய வீட்டில் கபோர்டில் தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். திடீர்னு டாப்னு சவுண்டு கேட்டுச்சு. போச்சு, அண்ட் பெட்டூனியா தான் என்னை எழுப்ப வராங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டான். அவன் கண்ணை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி டாப்னு சவுண்டு கேட்டுச்சு. சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உக்காந்தான். ஹேக்ரிடோட ஹெவி கோட் அவன் மேலேருந்து விழுந்துச்சு. அந்த ஹட்டு ஃபுல்லாகவே ரொம்ப சூரிய வெளிச்சமாக நிரம்பி இருந்துச்சு. நேற்று வந்த புயல் கூட ஓஞ்சி இருந்துச்சு. அங்கே ஜன்னலில் பார்த்தா ஒரு ஆந்தை அதோட காலை வச்சு கொத்திட்டு இருந்துச்சு. ஹேக்ரிட் இன்னும் அந்த சோஃபாவில் தூங்கிட்டு தான் இருந்தார். ஹாரி அவனுக்குள்ள ஒரு பெரிய பலூனை பறக்கிற மாதிரி நல்ல ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நேராக அந்த விண்டோவுக்கு போய் அந்த விண்டோவை திறந்தான். ஓப்பன் பண்ண உடனே அந்த அவுல் வேகமாக நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு ஹேக்ரிட் மேலே போட்டுட்டு அவரோட கோட்டை ரொம்ப கொத்திட்டே இருந்துச்சு. ஹாரி அந்த ஆந்தை அவரோட கோட்டை கொத்துறதை தடுக்க ட்ரை பண்ணா. உடனே அந்த ஆந்தை ஹாரியை பார்த்து அதோட அழகால ஒரு விதமான சவுண்டை கிரியேட் பண்ணிட்டு திருப்பி அதை அந்த கொத்துறத ஆரம்பிச்சிருச்சு. ஹாரி ஹேக்ரிட் அப்படின்னு கத்துனா. ஹேக்ரிட் தூக்கத்திலே அதுக்கு பே பண்ண ஹாரி அப்படின்னு சொன்னார். என்னது அப்படின்னு ஹாரி கேட்ட உடனே ஹேக்ரிட் சொன்னார், அந்த பேப்பர் அது டெலிவரி பண்ணுச்சு இல்லையா, அதுக்கு நம்ம பே பண்ணணும், என்னோட பாக்கெட்லேருந்து எடுத்து கொடு அப்படின்னாரு. ஹாரியும் அந்த ஹேக்ரிட்டோட கோட்லேருந்து தேட பார்த்தான். அதில் பார்த்தா ஒரு பஞ்சஸ் ஆஃப் கீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லக் பெட்டல்ஸ் இருந்துச்சு, பால் ஆஃப் ஸ்ட்ரிங் இருந்துச்சு, மின்ட் ஹம்பக்ஸும் டீ பேக்ஸும் இருந்துச்சு. கடைசியில் ஹாரிக்கு ஒரு வித்தியாசமான காயின்ஸ் கிடச்சிது. அவனுக்கு 5 நட்ஸ் கொடு ஹாரி அப்படின்னு ஹேக்ரிட் சொன்னார். நட்ஸா அப்படின்னு கேட்டோடனே பிரான்ஸில் சின்னதாக இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னார். ஹாரி அந்த 5 பிரான்ஸ் காயினை என்னென்னா, அந்த அவுல் அதோட காலை காமிச்சுது. அந்த காலில் லெதரால் ஆன ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி இருந்துச்சு. ஹாரி அந்த 5 பிரான்ஸ் காயினை அதில் வச்சான். அது வச்ச உடனே அந்த அவுல் ஜன்னல் மூலயமா பறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஹேக்ரிட் எப்பயும் போல் காலையில் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு, ஹாரி இன்னைக்கு நம்ம லண்டனுக்கு போகணும், நம்மளுக்கு நிறைய வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னார். ஹாரி அந்த விசார்ட்ஸ் காயினை பார்த்துக்கிட்டே அவன் காலையில் ஹாப்பியாக இருந்ததுக்கு பலூன் உள்ளே பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணான்ல, இப்போ அந்த பலூன் பஞ்சர் ஆன மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அப்படியே ஹேக்ரிட் அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னு ஹேக்ரிடும் சொல்கிறாரு. நீங்கள் கேட்டிங்கல்ல காலையில் அங்கிள் வெர்னன் என்ன சொன்னாருன்னு, அவர் எனக்கு மேஜிக் கற்றுக்கிறதுக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஹாரி சொன்னான். அதை பற்றிலாம் கவலைப்படாத ஹாரின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் அந்த சோஃபாலேருந்து எந்திரிச்சிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு, உங்கள் அப்பா அம்மா உனக்கு எதுவுமே விட்டுட்டு போகலை நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவங்க வீடு தான் அழிஞ்சு போச்சுல அப்படின்னு ஹாரி கேட்குறான். அதுக்கு ஹேக்ரிட் சொல்கிறாரு, விசார்ட்ஸ் யாரும் அவங்களோட தங்கத்தை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு பேங்க் இருக்குது, கிரிங்காட்ஸ் அப்படின்றாரு. அதை சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு சாசேஜை கொடுக்குறாரு. அங்கே அந்த அளவுக்குலாம் கோல்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு, நான் கொடுத்த கேட்க வேணாம் நீ சாப்பிடு ஹாரி அப்படின்னு சொல்கிறாரு. என்னது விசார்ட்ஸ்க்குன்னு பேங்க்கா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆமாம், ஒன்று இருக்குது, கிரிங்காட்ஸு, அதை காப்ளின்ஸ் தான் நடத்துகிறாங்கன்னு சொன்னார். காப்ளின்ஸ் தான் நடத்துகிறாங்கன்றது கேட்டோடனே ஹாரி அவன் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சாசேஜில் ஒரு பீஸை கீழே போட்டுட்டு, இது காப்ளின்ஸா அப்படின்னு கேட்டான். ஆமாம் ஹாரி, அங்கே திருடவே முடியாது, நான் உனக்கு சொல்கிறேன், காப்ளின்ஸை யாருக்கும் பகைச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கிரிங்காட்ஸ் தான் சேஃபஸ்டான பேங்க் இந்த உலகத்திலேயே, ஆனால் ஹாக்வர்ட்ஸும் சேஃப் அதை விட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கிரிங்காட்ஸ் எப்படி இருந்தாலும் பார்க்கணும், டம்பிள்டோர் ஒரு ஹாக்வர்ட்ஸ் பிஸ்னஸாக எனக்கு ஒன்று கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவரை ப்ரௌடாக நினச்சிக்கிறாரு. யூஸ்வலி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்குலாம் நான் போவேன், உன்னை கூப்பிட்டு வர்றது, அதுக்கப்புறம் கிரிங்காட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது, ஏன்னா அவர் என்னை நம்புறாரு. அதுக்கப்புறம் ஹாரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹாரியை கூப்பிட்டு போகிறாரு. ஹேக்ரிட் முதல்ல அந்த வீட்டோட வெளியே வராரு. ஹேக்ரிடை ஃபாலோ பண்ணி ஹாரியும் வரான். ஸ்கை ரொம்ப தெளிவாக இருக்குது, நல்ல சூரிய வெளிச்சமோடு இருக்குது. அங்கிள் வெர்னன் வாடகைக்கு எடுத்த போட்டு கூட அங்கே தான் இருந்துச்சு. இப்போ நம்ம எப்படி போகிறது அப்படின்னு ஹாரி கேட்குறான். பறந்து தான் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. இது பறந்தா அப்படின்னு ஹாரி வியப்போட கேட்குறான். ஆனால் நம்ம இப்போது இதில் தான் போயாகணும், ஏன்னா மேஜிக் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஹாரி ஹேக்ரிடை ஒரு மாதிரி அவர் பறக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இருந்தான்.
அதுக்கப்புறம் அவர் துடுப்பு போட்டு போயிட்டு இருந்தாரு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கு மட்டும் மேஜிக் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹாக்வர்ட்ஸ்ல யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு ஹாக்ரிட் சொல்றாரு. அஃப்கோர்ஸ் சொல்ல மாட்டேன் அப்படின்றான். ஏன்னா அவன் வந்து என்ன மந்திரம் போட போறாருன்னு ரொம்ப கியூரியஸா இருந்தான். அதுக்கப்புறம் ஹாக்ரிட் வந்து அவரோட பிங்க் அம்பர்லாவை எடுத்து அந்த போட்டோட சைடில் 2 தடவை தட்டினாரு. தட்டினோடனே சரி ஸ்பீடாக அந்த போட்டு போச்சு. ஆமாம், ஏன் வந்து கிரிங்காட்ஸில் வந்து திருடுறது கஷ்டம் அப்படின்னு ஹாரி கேட்டான். ஸ்பெல்ஸும் என்சான்மெண்ட்டும் தான் ஹாரின்னு சொல்லிட்டு காலையில் அந்த அவுல் டெலிவரி பண்ண லெட்டரை திறக்கிறாரு. அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க டாக்கன்ஸ் தான் வந்து ஹை செக்யூரிட்டி வால்ஸ் வந்து பாதுகாக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து ரொம்ப ஆழம் ஹாரி, லண்டனுக்கு பல மைல் தூரத்தில் அது வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. அதுக்குள்ளே மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம பசியிலே செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஹாக்ரிட். அதுக்கப்புறம் ஹாக்ரிட் வந்து அந்த டெய்லி ப்ராஃபிட் நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பித்தார். ஹாரி வந்து அமைதியாக இருந்தான். ஏன்னா அங்கிள் வெர்னன் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அமைதியாக இருந்தான். ஆனால் அவனால் அமைதியாக இருக்கவே முடியல. ஏன்னா அவனுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்கணும்னு போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாக்ரிட் படிச்சுட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் எப்பயும் போல் சொதப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹாரி வந்து இது மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கா அப்படின்னு கேட்குறான். அஃப்கோர்ஸ் ஹாரி, டம்பிள்டோர் தான் மினிஸ்டராக ஆயிருக்க வேண்டியது. ஆனால் வந்து டம்பிள்டோர் ஹாக்வர்ட்ஸை விட்டு போக விரும்பலை. அதனால தான் கொர்னேலியஸ் ஃபட்ஜ் வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஆனாலும் தினைக்கும் மார்னிங் அவுல் அனுப்பி டம்பிள்டோர்ட்லேருந்து அவர் அட்வைஸ் வாங்கிப்பார் கொர்னேலியஸ் ஃபட்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு ஹாக்ரிட். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் என்ன பண்ணுவாங்கன்னு ஹாரி கேட்குறான். அதுக்கு ஹாக்ரிட் சொல்கிறாரு அவங்களோட முக்கியமான வேலையே மகிழ்ச்சிட்டேருந்து தெரியாமல் பாதுகாக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இதில் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க டவுனில் அப்படின்னு சொல்கிறாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் என்ன பண்ணுவாங்கன்னு ஹாரி கேட்குறான். மகிழ்ச்சிட்டேருந்து இன்னும் விச்சஸ் விசார்ட்ஸ்லாம் வந்து அவங்க கண்ட்ரியில் அடமாடுறாங்க அப்படின்றத வந்து மறைச்சி வைக்கிறது அவங்களோட முக்கியமான வேலையே அப்படின்னு ஹாக்ரிட் சொல்கிறாரு. அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்குறான் ஹாரி. ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லா ப்ராப்ளம்க்கு மேஜிக்கை தான் வச்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மொமெண்ட்டில் வந்து அந்த போட் வந்து கரையை கடக்குது. அவரும் அந்த நியூஸ் பேப்பரை மூடி வச்சுட்டு அவர் இறங்குறாரு அதுலேருந்து. அவங்க வந்து ஒரு சின்ன டவுன் வழியாக ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு இருக்கப்போ அவங்க வழியில் போகிறவங்களாம் ஹாக்ரிட் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாங்க. அதுக்கு ஹாரி அவங்கள ப்ளேம் பண்ண மாட்டான். ஏன்னா வந்து சாதாரண மனுஷங்களோட அவங்க 2 மடங்கு ஹாக்ரிட் உயரமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நார்மலான விஷயங்கள் எல்லாம் பார்த்து இங்கே பாரு ஹாரி அப்படின்னு வந்து வியர்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. ஹாரி வந்து ஹாக்ரிட் அப்படின்னு கூப்பிட்டான். அவரை வந்து அவர் கூட நடந்து வரத்துக்கே இவன் வந்து ஓடி வர மாதிரியா இருந்துச்சு. கிரிங்காட்ஸில் டிராகன் இருக்கா அப்படின்னு கேட்டான். அம்மா ஹாரி, அங்கே டிராகன் இருக்குது. எனக்கு டிராகன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? நான் சின்ன வயசுலேருந்து டிராகன் வளர்க்க தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அங்கே வந்து லண்டனுக்கு ட்ரெயின் புறப்பட இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து டக்குன்னு அந்த மகிழ்மணியை வந்து ஹாரிட்ட கொடுத்துட்டு டிக்கெட் வாங்க சொன்னார். ஏன்னா அவருக்கு வந்து அது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்கள்லாம் அவரை வந்து ரொம்ப வினோதமாக பார்த்தாங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்தப்போ பார்த்ததை விட ட்ரெயினில் தான் அவரை ரொம்ப வினோதமாக பார்த்தாங்க. ஏன்னா அவர் 2 சீட்டில் உட்காந்துருந்தார். ஹாரி உனக்கு இன்னும் லெட்டர் கொடுக்கல அப்படின்னு ஹாக்ரிட் சொன்னார். ஹாரி வந்து அவர் பாக்கெட்டில் இருந்த ஒரு பார்ச்மெண்ட் என்வலப்பை பார்த்தான். ஓகே இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இதில் தான் என்னென்ன வாங்கணும்னு போட்டிருக்கு அப்படின்னாரு. ஹாரி வந்து அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறான். இந்த லெட்டரை இங்கே நான் கொடுக்குறேன். அதில் இருக்கிற ஆத்தர் நேமும் புக்ஸும் வந்துட்டு ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன ரோப்ஸும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதும், அதுக்கப்புறம் என்னென்ன புக்ஸ் எடுத்துகிட்டு வரணுன்றதும், அதுக்கப்புறம் என்னென்ன அதர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்ன்றதும் இந்த லெட்டரில் எழுதிருந்துச்சு. கடைசியில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் அறிவுறுத்திக்கிறோம், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட சொந்த ப்ரூம் ஸ்டிக் எடுத்துகிட்டு வரதுக்கு அலோட் கிடையாது அப்படின்னு அதில் போட்டுருந்துச்சு. இதை படித்து முடித்தோடனே ஹாரி இதெல்லாம் லண்டனில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். ஹாக்ரிட் வந்து இதெல்லாம் எங்கே வாங்கணும்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஹாரி வந்து இதுக்கு முன்னாடி லண்டனுக்கு வந்ததே இல்லை. ஹாக்ரிட்க்கு வந்து எங்கே போகிறோன்னு தெரிஞ்சாலும் ஆனால் இந்த ஆர்டினரியான வேக்கு வந்து ஹாக்ரிட் பழகலை. அவர் வந்து இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்க டிக்கெட் பேரியரில் வந்து ஸ்டக் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து சத்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார், இந்த சீட்ஸு ட்ரெயின் எல்லாமே ரொம்ப ஸ்மாலாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஹாக்ரிட் சொன்னார் எப்படி தான் இந்த மனுஷங்க மேஜிக் இல்லாமல் வாழ்கிறாங்களோ அப்படின்னு சொன்னார். ஹாக்ரிட் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஈஸியாக வந்து க்ரௌடெல்லாம் விளக்க முடிஞ்சுது. ஹாரி வந்து என்ன பண்ணணும்னா அவருக்கு பின்னாடியே இருந்தாலே போதும், ஈஸியாக போக முடிஞ்சுது. அவங்க வந்து புக் ஷாப்ஸு, மியூசிக் ஸ்டோர்ஸு, ஹாம்பர்கர் பார்ஸு, சினிமாஸ், தியேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டே வந்தான் ஹாரி. ஆனால் எதுவுமே வந்து அவனுக்கு வாண்டு விற்கிற கடை மாதிரி தெரியல. எல்லாமே ஆர்டினரி பீப்புளாகவும் ஆர்டினரி ஷாப்ஸாகவும் தான் இருந்துச்சு. உண்மையிலேயே பல மைல்ஸுக்கு அடியில் வந்து தங்கங்களும் புதஞ்சிருக்குமா அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருந்தான். எங்கே தான் வந்து இந்த ஸ்பெல் புக்ஸ், ப்ரூம் ஸ்டிக்ஸ்லாம் வாங்குறதுன்னு ஹாரி யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தான். இதுதான் ஹாரி, இங்கே வா, த லீக்கி கால்ட்ரன்.
இதுதான் ஃபேமஸான பிளேஸ் அப்படின்னாரு. அது வந்து ரொம்ப சின்ன ஒரு பப்பு. ஹேக்ரிட் மட்டும் இது இங்கே இருக்குன்னு பாயிண்ட் பண்ணி காமிக்காமல் இருந்திருந்தா அவன் வந்து அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டான். மக்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரிபரியாக போயிட்டு இருக்கிறப்போ இதை வந்து யாருமே பார்க்கல. பக்கத்தில் வந்து ஒரு பெரிய புக் ஷாப் இருந்துச்சு, ரெக்கார்ட் ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு போனாங்க தவிர யாருமே அந்த லீக்கி கார்டனை பார்க்கவே இல்லை. ஹாரி வந்து நினச்சான் ஒருவேளை எனக்கும் ஹேக்ரிட் மட்டும்தான் இது தெரியுதோ அப்படின்னு நினச்சி அதை எதுவும் சொல்ல வரத்துக்குள்ளே ஹேக்ரிட் வந்து அவனை உள்ளே கூப்பிட்டு போயிட்டாரு. அதுக்குள்ளே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. வயசான உமன்லாம் ஷெர்ரி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன மனுஷன் வந்து ஒரு வயசான ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் தான் பார்ட்மேன். அவர் வந்து ரொம்ப மொட்டை தலையாக இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அமைதியாயிட்டாங்க இவங்க உள்ளே வந்தோடனே. ஹேக்ரிட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் அவரை பார்த்து சிரித்தாங்க. அந்த பார்மேன் வந்து ஹேக்ரிட்ட வந்து யூஷுவல் தரட்டா அப்படின்னு கேட்டார். இல்லை வேணாம் டாம், நான் ஹாக்வர்ட்ஸ் பிஸ்னஸாக வந்திருக்கேன்னு சொல்லி ஹாரியோட ஷோல்டர்ஸில் வந்து டேப் பண்ணார். அந்த பார்மேனும் ஹாரியை பார்த்துட்டு ஓ குட் லார்ட் இது இது வந்து அப்படின்னு சொன்னார். உடனே வந்து அந்த லீக்கி கால்டனே அமைதியாயிடுச்சு. கடவுளே இது வந்து ஹாரி பாட்டரா, இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து அங்கே பார்ல இருக்க எல்லாருமே வந்து ஓடி வந்து ஹாரியை வந்து கை கொடுத்து அவங்க கண்ணெல்லாம் ரொம்ப கண்ணீராக இருந்துச்சு. வெல்கம் பேக் மிஸ்டர் பாட்டர், வெல்கம் பேக் அப்படின்னு எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. ஹாரிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, ஏன்னா எல்லாருமே அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாரி வந்து எல்லாரு கூடயும் அங்கே கை கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் வந்து டோரிஸ் கிராக்ஃபோர்ட் மிஸ்டர் பாட்டர், உங்களை பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஒருத்தர் வந்தார். ரொம்ப பெருமைப்படுறேன் மிஸ்டர் பாட்டர், நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் கூட கை கொடுக்குற ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து மிஸ்டர் பாட்டர், என்னோட பேர் தான் டெடாலஸ் டிகில் அப்படின்னு சொன்னார். ஹாரி, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், நீங்கள் தானே அந்த ஷாப்பில் முன்னாடி பவ் பண்ணது அப்படின்னாரு. ஓ, என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அதை கேட்டிங்களா, அவங்க ஞாபகம் வச்சுருக்கான், ஹாரி என்னை ஞாபகம் வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னார். அது ஒரு யங் மேன் அங்கே பேலாக ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தார். ஹேக்ரிட் அவரை பார்த்து ப்ரொஃபஸர் குரில் அப்படின்னாரு. ஹாரி, இவர் தான் ப்ரொஃபஸர் குரில், ஹாக்வர்ட்ஸில் உனக்கு டீச் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ப்ரொஃபஸர் குரில் பாட்டர், உன்னை பார்த்தது நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன மாதிரி மேஜிக் டீச் பண்ணுவீங்க அப்படின்னு ஹாரி கேட்டான். டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ், ஆனால் அது உனக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொன்னார் ப்ரொஃபஸர் குரில். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு சில புக்ஸு வேம்பயர் பற்றி வாங்க வந்தேன் அப்படின்னாரு. ஆனால் ஹாரியும் அவரையும் பேசவே இல்லை. அதுக்குள்ளே மற்றவங்களாம் வந்து கை குலுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம போகணும் அப்படின்னு சொன்னோம். ஹேக்ரிட் அப்படி சொன்னதுக்கப்புறமா டோரிஸ் கிராக்ஃபோர்ட் வந்து திருப்பி கடைசியாக ஒரு தடவை ஹாரியோட கையை குலுக்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த பாருக்கு பின்னாடி இந்த ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அங்கே வெறும் ஒரு குப்பை தொட்டி மட்டும் தான் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல நீ ஃபேமஸ்னு, அங்கே பாரு ப்ரொஃபஸர் குரில் வந்து உன்ட்டு பேசுகிறப்ப நடுங்கிட்டே இருந்தார், அவர் எப்போவுமே நடுங்குவார் அப்படின்னு சொன்னார். அவர் எப்போவுமே இந்த மாதிரி பதட்டமாக தான் இருப்பாரா அப்படின்னு ஹாரி கேட்டான். அவர் வந்து நல்ல ஒரு பிரில்லியண்ட்டானவர், அவர் வந்து நல்லா படிப்பார், ஆனால் புத்தகத்துலேருந்து வெளியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்காக ஒரு தடவை காட்டுக்குள்ளே போனார். அவர் வந்து வேம்பியர்ஸ் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னார். அதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தே பயந்தார், அவரோட சப்ஜெக்டை பார்த்தே பயந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கே என்னோட அம்பரலா அப்படின்னு கேட்டார். ஹாரி வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஹேக்ரிட் வந்து அந்த பிரிக்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இருந்தார். 3 மேலே 2 சைடில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிக்ஸை வந்து டேப் பண்ணார். 3 தடவை தட்டினார் அவர் அம்பரலா வச்சு. அப்புறம் நடுவில் இருக்க பிரிக்கை அவர் தொட்டார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிக்காக அப்படியே போய் 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 அது அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி ஆயிடுச்சு. வெல்கம் ஹாரி, டயகன் அலைக்கு ஒன்று வரவேற்கிறேன் அப்படின்னாரு. ஹாரி அந்த டயகன் அலையில் என்ன பார்த்தான், இதுக்கப்புறம் அவங்க டயகன் அலையில் என்னென்ன வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்.